வணக்கம் நண்பர்கள். கொல்கத்தா ஆர்ஜி கேர் மருத்துவமனை அங்கே படிச்சுக்கிட்டு பயிற்சி மருத்துவர் பெண் இறந்தது நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதற்காக இன்னைக்கு நாடு முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ஒருத்தர் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆள் கைதும் செய்யப்பட்டார். அவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு. ஆனால் இப்போ அவரே விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது. அடுத்தடுத்து வெளிவர தகவல்கள் நம்ம எல்லாம் அதிர வைக்கக்கூடிய ஒரு தகவல்களா இருக்கு. அங்க அப்படி என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். ஆர்ஜி கேர் மருத்துவமனையோட பெண் பயிற்சி மருத்துவர் இறப்பை தொடர்ந்து ஒரு சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு மிருகம் கைது செய்யப்பட்டது. சில தடயங்களை வச்சு அவனை கைது பண்ணாங்க. அதே மாதிரி அவன் ரொம்ப அசால்ட்டா உங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்கோங்க, தூக்கில் கூட போட்டுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். எங்கேருந்து அவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு நமக்கு அப்போயும் ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவனுக்கு சாதகமாக அமைதா இல்லை பின்னாடி இருந்து யாரும் இயக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் அவனை செக் பண்ணுறதுக்காக மனநல மருத்துவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மனநல மருத்துவர் எதுக்கு அப்படின்னா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி செய்கிறானா அப்படின்னு. ஏன்னா அந்த இறப்பு சாதாரணமான இறப்பு இல்லைங்க. அது வெறும் ரேப் கேஸ் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான இறப்பு. அது கால்கள் உடைக்கப்பட்டு கழுத்தெலும்பு உடைக்கப்பட்டு உடல்ல காயங்கள் இல்லாத இடங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மிருக தாக்குதல் மாதிரி அந்த இறப்பு இருந்தது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இறப்பு அப்படிங்கிறதுனால இவரை மனநல சோதனைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவனோட மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆபாச படங்கள், அதாவது இயற்கைக்கு எதிரான ஆபாச படங்கள் தான் இருந்ததா ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதற்காக இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவன் மனநலம் சரியில்லை அப்படின்னு அவனுக்கு சர்டிபிகேட் கிடைச்சது அப்படின்னா மனநலம் சரியில்லாதனால அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தண்டனையில இருந்து தப்புறதுக்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே நேரம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வெளியான தகவல்கள் இது உண்மையாலுமே இவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கானான்னு செக் பண்றாங்களா இல்லை இவனை காப்பாற்றுறதுக்காக பின்னாடி இருந்து இதெல்லாம் செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல முறைகேடா நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பயிற்சி மருத்துவருக்கு தெரிஞ்சிருந்ததாகவும் அதனால திட்டமிட்டு தான் அவரை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த மிருகம் இருக்கு. அந்த மிருகம் பாத்தீங்கன்னா 30 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட நடவடிக்கைலாம் எங்க போறாங்க வர்றாங்க எங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நேரம் பார்த்து சிந்தாம செதறாம இந்த விஷயங்களை செஞ்சதா சொல்லப்படுது. இது இது ஒரு நம்ம கேள்விப்படுற விஷயமா இருந்தாலும் இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எங்க ஏற்படுது அப்படின்னா இந்த விஷயம் நடந்த இந்த இறப்பு நடந்த கொஞ்ச நேரத்துல வெளியே விஷயம் கசியுது. அதற்காக மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. இந்த நேரத்துல அந்த பொண்ணு இறந்து கிடந்த அந்த செமினார்கள் எமர்ஜென்சி வார்டு இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க சில பேர். மருத்துவர்கள் இதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப மிக 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 குறைவு. ஏன் அப்படின்னா மருத்துவர் அப்படின்னும் போதே அங்க அவங்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கவர்களால மட்டும்தான் இந்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே படிக்க முடியும். ஸோ அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி ஒரு அரகண்டா செய்யற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருக்கவங்க மருத்துவ படிப்பையே முதல்ல தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. யாரோ ஒரு சிலர் தப்பி தவறி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க ஒரு சிலர் உள்ள போல ஒரு கூட்டமே உள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு. முக்கியமா சிசிடிவி கேமரா இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. ஸோ இது யாரு அப்படின்னு தெரியல. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக. ஆனா கைது செய்யப்பட்ட 19 பேரும் யாரு அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் வெளியே வரல. ஒருவேளை மருத்துவர்கள் அந்த மாதிரி செஞ்சிருந்தா இந்நேரம் கூட இருந்த மருத்துவர்கள் கோவத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வெளியே வந்திருக்கணும். அது இது வரைக்கும் வரல. அவங்க யாருன்ற ஐடென்டிட்டி இதுவரைக்கும் வெளியே சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த முதல்வர் பதவியை தானா ராஜினாமா பண்ணாரு. அதுவும் சில மணி நேரங்களுக்குள்ளாகவே.
இந்த விஷயம் பெருசாவது, பல பிரச்சனைகள் வந்து அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் இது பண்றாருன்றது வேற. சில மணி நேரத்திலேயே வந்து அவர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாரு. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அது கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அதுவும் என் பொண்ணு மாதிரி தான், என் மனசு தாங்காம நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா இங்க மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த ராஜினாமா பண்ண அடுத்த சில மணி நேரங்களிலே அவருக்கு அதை விட பெரிய பதவி வேற ஒரு கல்வி நிறுவனத்துல வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி, இந்த பதவியே வேணான்னு விலகின அவரு எப்படி இதை விட பொறுப்புகள் அதிகம் உள்ள ஒரு பதவியை வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இப்ப சிபிஐ வந்து அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த பதவி எப்படி கொடுக்கப்பட்டது, இந்த பதவிக்காக தான் அவர் ராஜினாமா பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அங்க என்ன நடந்துச்சு, என்ன முறைகேடு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. இவரோட உடனடி ப்ரொமோஷனா இருக்கட்டும், ஏன்னா இப்ப நடந்த இந்த இறப்பு, அதுவும் அந்த பொண்ணு கொல்லப்பட்ட விதம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இன்னும் வந்து நிறைய இருக்குமோ அப்படிங்கிற, நிறைய பெரிய தலைகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க எழும்புது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கொல்கத்தா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, இங்க என்ன புரியல அப்படின்னா, நியாயமா வந்து அவங்க தான் ஆர்டர் போடுற இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரோட்டுக்கு வந்து போராடுறது அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கும் போது இதை வந்து சிவியரா ஸ்டெப் எடுத்து அடுத்தடுத்த ஆட்களை வந்து ரைஸ் பண்ணி இந்த விஷயத்தை சீக்கிரமா கண்டுபிடிக்க வேண்டிய, ஆணையிட வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க இறங்கி இதுக்கு நீதி வேணும்னு போராடும் போது யாருக்கிட்ட போராடுறாங்கன்னு தெரியல. இப்ப வந்து மக்கள் போராடுறாங்கன்னா ஒரு காவல்துறை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், முதலமைச்சர்னே கூட சொல்லலாம். ஆனா முதலமைச்சரே இறங்கி போராடுறாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட போராடுறாங்க, எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு, அதுவே வந்து நமக்கு சந்தேகத்தை உண்டாகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த பெண் மருத்துவரோட டைரியில வந்து அந்த பொண்ணு வந்து எழுதியிருக்கு, நல்லா படிச்சு தங்க பதக்கம் வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னங்க சொல்றது நம்ம? அப்படியாப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இன்னைக்கு வந்து சிதைச்சிருக்காங்க. அவங்க அம்மா கண்ணீரோட வந்து சொல்லியிருக்காங்க, நான் இப்ப போராடுறது என் பொண்ணுக்காக மட்டும் இல்ல, என்னைய மாதிரி இன்னொரு தாய் வந்து இந்த இடத்துல இது மாதிரி நிக்க கூடாது, இன்னொரு பெண் இப்படி இறக்கக்கூடாது, இப்படி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கிறது எனக்கு வந்து ஒரு பலமா இருக்கு, நீங்க கடைசி வரைக்கும் எங்க கூட நில்லுங்க, அப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர முடியும், நாளைக்கு இது மாதிரி வந்து நடக்காம பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் மேலேயும் சரி, அது கூட படித்த தோழிகள், மருத்துவர்கள், சோசியல் மீடியா, இது எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவங்களால இது முடியும் அப்படின்னு. நமக்கு தான் தெரியுமே, யாரும் கண்டுக்கல அப்படின்னா வந்து இதை எப்படி இந்த கேஸ் எல்லாம் ஊற்றி மூடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனா இதற்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய மீடியாக்கள் தான் இருந்தது, ஒரு சில மீடியாக்கள் தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்தது சில கண்கள், இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கண்கள் இருக்கு. ஸோ அதுகிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா யாராலும் தப்ப முடியாது. அது அந்த தாய்க்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத. சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் என்ன நடக்குது, இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்குதா, இந்த வழக்கு சரியாக எடுத்துட்டு போகப்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தவறு எங்க நடந்தாலும், எப்படி நடந்தாலும், அதை எப்படி மூடி மறைக்க பார்த்தாலும் தவறுக்கான தண்டனை எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா வந்து சேரும்.